Hello learners, welcome to Sia Magical Physics. இந்த வீடியோவில் நம்ம டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத ஸ்டெப் வைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். கூகுளில் டிஎன்டிஆர்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வெல்கம் டு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது டிஆர்பி போர்ட்டலில் கூடிய பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன். ஸோ அப்ளை ஆன்லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இந்த போஸ்ட் வந்து 2019 கால் ஃபார் பண்ணி இப்போ மறுபடியும் வந்து அதை கண்டக்ட் பண்ண முடியலங்கிறனால கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்ஸு, தென் அப்ளை நவ் கொடுங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முதல்ல பண்ணியிருக்கணும். இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணும். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சப்மிட்டுங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம சைன்இன் பண்ணணும் அப்படின்னா அந்த டிஆர்பி போர்ட்டலில் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் வந்து சைன்இன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் லாகின் அண்ட் பாஸ்வேர்டு அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் நம்மளுடைய யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க, தென் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட். ஸோ இது மூலமாக நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம் ஃபர்தராக எப்போனாலும். ஸோ கேண்டிடேட்டுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் அப்ளை அப்படிங்கிறதுல நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 10 டீட்டெயிலையும் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதை தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் வந்து ரெலவெண்ட் டு போஸ்ட் டீட்டெயில். ஸோ என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ண போகிறோம், இங்கே 2 இது இருக்குது. ஒன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு உரிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், தென் பிஎட் காலேஜுக்குரியது. ஸோ அது என்னங்கிறத கொடுத்துட்டு என்ன டிசிப்ளின்காக நம்ம பண்ண போகிறோம், அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு செக்லிஸ்ட் அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் டிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுக்கணும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று என்னென்னு சொல்லலாம், 2 days பிஃபோர் தான் வந்து செட்டு, அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அப்ளை அது மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய செட் அப்ளிகன்ஸும் இதுக்கு வந்து அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் தி அப்ளிகண்ட். ஸோ பர்சனலாக உள்ள டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துக்கிடலாம். தென் கம்யூனிட்டி ரிகார்டிங்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லையும் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ கம்யூனிகேஷனுக்கு பர்பஸ்க்காக வந்து நம்ம அட்ரஸ் டீட்டெயில் கரெக்டானதாக கொடுக்கணும். பெர்மனண்ட் அட்ரஸும் வந்து அதுவாகவே இருந்துச்சு அப்படின்னா செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில் கேட்கும். தட் மீன்ஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எஸ் ஆர் நோ அதை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதுக்கு வந்து குவாலிஃபைடாக உள்ளது வந்து குவாலிஃபிகேஷனாக எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, யூஜி, பிஜிக்குரியது, எம்ஃபில், தென் செட் முடிச்சிருந்தா செட்டு, பிஹெச்டினா பிஹெச்டி, இது எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ரிகார்டிங்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஆர்டர் படி வரும். அதாவது நம்ம எங்கே படித்தோம், எந்த இயரில் படிச்சிருக்கோம், எந்த மோட் ஆஃப் ஸ்டடி என்ன, இது எல்லாமே நம்ம கொடுக்கணும். சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாம். ஸோ செட்டு வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, இப்போ தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே கேட்குது. ஸோ அதையும் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தவங்களா இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகண்ட் வந்து அதுக்குரிய டீட்டெயிலை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்குரிய டீட்டெயில் கேட்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கெஸ்ட் லெக்சரருக்கு தான் வந்து வெயிட்டேஜ். ஸோ கெஸ்ட் லெக்சராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நோ கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ எக்ஸாமினேஷனுடைய பர்டிகுலர்ஸ் கேட்டிருக்கு. அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் எதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். தென் ஜுடிஷியலாக ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்தோம் அப்படின்னா தென் லாஸ்ட்டாக வந்து அப்ளிகேஷனுடைய ஃபீ ஆல்ரெடி பே பண்ணோம் 2019 அவங்க கட்ட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ், அதாவது இப்போவும் நம்ம வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறோமா இல்லையாங்கிறத கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்லோடிங் டாக்குமெண்ட்டுடைய பேஜ் வரும். அதாவது சர்டிஃபிகேட்ஸ் நம்ம என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இன்க்ளூடிங் ஃபோட்டோ, சிக்னேச்சர், தென் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து பிடிஎஃப்ஓ, ஜேபெகோ அவங்க என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சூஸ் டாக்குமெண்ட் மூலமாக அப்லோட் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அப்லோடிங் எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னா ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபர்மேஷனுங்கிற ஒரு பேஜில் என்னெல்லாம் நம்ம டீட்டெயில் இது வரைக்கும் கொடுத்துருக்கோமோ ஃபார்முக்கு அது எல்லாமே வரும். ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ராசஸ் முடியும். ஸோ குட் லக் applicants. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூ கேன் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். டிஆர்பி ரிகார்டிங்காக வந்து நான் கிளாஸஸ் எடுத்து வீடியோஸும் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ லேர்னர்ஸ்.